மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு நிறைய கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் PCB டிசைன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதில் எப்படி டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரீயாக PCB டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 5 சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை பற்றி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பற்றி மட்டும் பேசாமல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் சயின்ஸ் பற்றியும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த பெல் பண்ணியை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு 5வது இடத்து பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்பார்க் PCB அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ PCB டிசைன் சாஃப்ட்வேர் தான். இதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் PCB மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஈஸியாக வந்துட்டு டிசைனும் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் PCB சாஃப்ட்வேர். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் முதல்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கிளாசிக் ப்ளஸ் அப்படின்னு 2 வெர்ஷன்ஸில் வருது. நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனி கேட் PCB அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு லைப்ரரி கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனிட் PCB அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 1 GB பக்கம் சைஸ் வருது. ப்ரொஃபஷனலாக வந்துட்டு நம்ம PCB வந்துட்டு இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட் சாஃப்ட்வேர் தான். ஒர்க் ஸ்பேஸும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதோட வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லா PCB டிசைன் சாஃப்ட்வேர் மாதிரியே. நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்து பிடிச்சிருக்கிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PCB வெப் டிசைன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். இதில் வந்துட்டு 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்கீமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு PCB டிசைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3வது பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்கீமேட்டிக்கில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்யூட் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் PCBயில் வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ண சர்க்யூட்டுக்கு PCB வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆயிரும். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 5 PCB சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்த்தோம். அதுவும் ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்த்தோம். நான் இதில் வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை வந்துட்டு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க அது வரைக்கும் பாய்.